இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் குறைவுகளை நிறைவாக்கும் தேவன் அப்படிங்கிற தலைப்பில் சில காரியங்களை பார்க்கலாம். முதல்ல யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு
2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் முதல் வசனத்தில் போட்டிருக்கு, ஆபிரகாம் 99 வயதான போது. அப்படிதானா? ஆபிரகாமுக்கு எத்தனை வயசாச்சு? 99 வயசாயிட்டு. 75 வயசாக இருக்கும்போது அவனுக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? உன் சந்ததி இவனமாக இருக்கும், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இப்போ 99னா எத்தனை வயசாகிட்டு? எத்தனை வருஷம் கடந்திருக்கு? 75 + 24 99. 24 வருஷம் கழித்து அவருக்கு குழந்தை இருந்ததா? இல்லை. இஸ்மவேல் உன் சந்ததி கிடையாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அந்த 24 வருஷமும் அவருடைய வாழ்க்கை எப்படி தான் இருந்துச்சு? குறைவுள்ளதாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அதை என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். அவனுடைய சந்ததி பெருக்கம் அடைந்தது. சரிதானா? 12 கோத்திரங்கள் உருவானது. அந்த 12 கோத்திரங்கள் புருஷர்கள் மாத்திரம் எகிப்திலிருந்து திரும்பி வரும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருந்தாங்க, பெண்கள் குழந்தைகள் தவிர. அப்போ அதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ? 12 லட்சத்துக்கு கூட இருந்திருக்கலாம். சரி, இப்படி ஆதி தகப்பனாகிய அவர், விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம், அவர் அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? யாக்கோபு 2:23 தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். என்னுடைய சிநேகிதன் ஆண்டவர் சொன்னார். ஃப்ரெண்ட் ஆஃப் த லார்ட், தேவனுடைய தேவாதி தேவன் அவருடைய சிநேகிதன், ஃப்ரெண்டுன்னு சொல்லி அழைக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? குறைவு இருந்தது. இந்த 24 வருஷமும் அவர் என்ன செய்யலை? புலம்பலை, முறுமுறுக்கலை. 24 வருஷம் கழித்து திரும்பியும் 3 பேர் வந்தாங்க. நாங்கள் இன்னும் ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் வரும்போது உன்னுடைய மனைவி என்ன செய்வா? உன் மகனை அணைத்து கொண்டிருப்பாள்னு சொல்லும்போது 2 பேரும் சிரித்தாங்க. ஆனால் 100 வயதான போது வாக்கு தத்தத்தின் புதல்வன் கிடைத்தது. சரிதானா? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு கொடுக்கப்பட்டார். 12 வருஷம் கழித்து திரும்பியும் ஒரு சோதனை வந்துச்சு. அந்த பையனுக்கு எத்தனை வயசு? 12 வயசு ஆனபோது மீண்டும் ஆபிரகாம் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கானா அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒரு சோதனை வச்சார். நீ உன் புதல்வனை எனக்கென்று என்ன செய், நான் குறிக்கும் மலையில் போய் பலி கொடுன்னு சொல்லிட்டார். ஒருத்தட்டையும் ஒன்றும் சொல்லலை. 2 வேலைக்காரங்கிட்ட சொன்னோம். விறகு கட்டைகள்லாம் எடுத்துகிட்டு பிரயாணமாக போனாங்க. 3 நாள் கழித்து ஆண்டவர் அடைஞ்சார், பிள்ளை ஆண்டான் மேல் கை போடாது, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், நீ என்னைய முழுவதுமாக விசுவாசிக்கிறேன்னு அறிஞ்சிருக்கேன்னு சொன்னார். குறைவுகளை அவர் நிறைவாக்குற கர்த்தர். ஆனால் சில நேரங்களில் என்ன செய்வார்? சோதித்து பார்ப்பார். பொன்னானது என்ன செய்யப்படும்? புடமிடப்படும். புடமிடுதல் எப்படி சுத்திகரிப்பாங்கன்ட்டு பார்த்துருக்கீங்களா? அது ஒரு உருகாத கிண்ணம் மாதிரி இருக்கும், அப்படிதானா? புடம், க்ரூசிபிள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நான் ஒரு பட்டறைக்கு போயிருந்தேன்னா, அங்கே பித்தளை வேலை செய்வாங்க, வெள்ளி வேலை செய்யக்கூடிய இடம். நாங்கள் இப்படி தான் சுத்திகரிப்போம்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து காட்டினாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, பொன்னை புடமிடுறது போல் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? புடமிடுவார். பொண்ணை உருக்கும்போது அந்த பொண்ணுக்கு உயிர் இருந்ததுன்னா என்ன ஆகும்? அது அலரும், அப்படிதானா?
உருக்கும்போது பார்த்துருக்கீங்களா? அப்படியே அது உருகி திரவமாக நிற்கும்போது தகன்னு இருக்கும். நல்லா சுத்தமாக நினைஞ்சிடும், அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும். அதே மாதிரி ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? புடமிட்ட பின் என்ன செய்வோம்? நம்ம எப்படி இருப்போம்? சுத்த பொன்னாக விளங்குவோம். அதனால தான் வேதத்தில் போட்டிருக்கு, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? அவனுக்கென்று வைத்திருக்கிற கிரீடத்தை கொடுப்பார். ஒரு மனுஷன் உத்தமன் சொன்ன பிறகு அவனுக்கு என்ன செய்வார்? ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். சரி, அதனால் சோதனைகளை தாங்கி கொள்ள நமக்கு முதல்ல தைரியம் இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. யாக்கோபு அந்த முதல் நிருபத்தில் சொல்லுவார், சோதிக்கப்படுகிற ஒருவன் என்ன செய்யக்கூடாது? நான் தேவனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்லக்கூடாது. அவர் சோதிக்கிறவர் அல்லன்னு போட்டிருக்கு. ஆனாலும் சில வேளைகளில் என்ன செய்யும்? சோதனைகள் வரதான் செய்யும். சரி, இந்த நான் சொன்ன தலைப்பு என்ன சொன்னேன்? சோதனைகளை என்ன? குறைவுகளை நிறைவாக்கும் கர்த்தர், குறைவுகளை நிறைவாக்கும் தேவன். சரி, இதுக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கிடுவோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்தில் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 2ஆம் அதிகாரம். இந்த 2ஆம் அதிகாரம் மிக சிறப்பான ஒரு அதிகாரம். என்ன காரணம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் இதில் சொல்லப்பட்டது. யோவான் 2ஆம் அதிகாரம் சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம். அந்த ஊர் பேர் என்ன பேர்? கானா ஊர். அங்கே ஒரு கல்யாண வீடு. நமக்கு இந்த கதைலாம் நல்லா தெரியும். கல்யாண வீட்டில் திடீர்னு இயேசுவின் தாயாகிய மரியாள் அங்கே இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் என்ன சொன்னாங்க? கொஞ்சம் திராட்சை ரசம் குறைபட்டுட்டு என்ன செய்யனே தெரியலன்னு சொல்லி கல்யாண வீட்டுக்காரங்க கையை பசஞ்சிட்டு நின்னாங்க. இந்த அம்மா கவலைப்படலை. என்ன சொல்லிச்சு? அவருடைய சீஷர்களை அழைத்து அவங்ககிட்ட அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு சொன்னாங்க. இயேசுட்ட என்ன சொன்னாங்க? திராட்சை ரசம் குறைபட்டதுன்னு சொன்னாங்க. வாசிக்கலாமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே இயேசு என்ன சொல்றார் பாருங்க, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அப்படி நிற்கும்போது அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த அம்மாவுக்கு தெரியும் தன்னுடைய மகன் எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்ய வல்லமையுடைய தேவகுமாரன் சொல்லி எப்படி உருவானாங்க தெரியும். காப்ரியேல் வந்து சொல்லும்போது எவ்வளோ பயமாக இருந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு. எல்லா கன்னிகைகளும் மரியாள்னு பேரை வச்சுட்டு மேசியா என் வயிற்றில் பிறக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் எல்லோரும் இருந்த சமயத்தில் இந்த அம்மாவுக்கு தரிசனம் கிடச்சிது. உன் வயிற்றில் பிறப்பது பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தீர்க்க தரிசனம் கேட்கும்போது இந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப பயமும் கலக்கம் இருந்திருக்கும். ஆனால் தெரியும் தன் வயிற்றில் பிறக்கக்கூடிய அந்த குமாரன் இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த அம்மா அவர் சொன்னதை பற்றி கவலைப்படாமல், ஸ்திரியே உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொன்னதை பற்றி, என்னையை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டானே அப்படின்னு நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஒரு சாதாரண தாயாக இருந்தால் என்ன நினச்சிருப்பாங்க? நம்ம ஊர் பாசையில் நினச்சிருப்போம், ஏல எவ்வளோ கொழுப்பு இருந்தால் அம்மாவை பார்த்து இப்படி சொல்லலாமா? உன் தாய் என் பெத்த வயிறு பத்தி எரியுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருப்போம், டைலாக் விட்டுருப்போம். அந்த அம்மா அப்படிலாம் கவலைப்படல. வேலைக்காரரை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த வீட்டில் வாசலில் 6 கல் தொட்டி இருந்துச்சு, கல் ஜாடி 6 ஒரு போல் இருந்தது. யூதர்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன செய்யணும்?
கையையும் காலையும் முகத்தையும் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். அது அவருடைய வழக்கம், அவங்க ஊரில் உள்ள வழக்கம். அந்த ஜாடியெல்லாம் அங்கே காலியாக இருந்துச்சு. ஏன் காலியாக இருந்துச்சு? கல்யாண வீட்டுக்குள்ளே எல்லோரும் வந்துட்டாங்க. வரும்போது எல்லோரும் நினைஞ்சிருப்பாங்க, முறைமையின்படி கை கால் கழுவிருப்பாங்க, எல்லாம் காலி. அதனால் 6 கற்சாடிகள் காலியாக இருந்துச்சு. இயேசு என் வேலை இல்லைன்னு வரலன்னு சொன்ன ஒரு வேலைக்காரன் நோக்கி என்ன சொன்னார்? ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த 6 ஜாடியை நிரப்புங்க அப்படின்னு சொன்னார். அப்படிதானா? உடனே அவங்க எப்படி நிரப்புனாங்கன்னு பாருங்கள். அடுத்த வாரியில் போட்டிருக்கு, அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள், நிறைய நிரப்பினார்கள். டு த பிரிம், வழிந்து விழும்படியாக என்ன செய்யணும்? ஃபுல்லாக நிரப்பணும். சொல்லுகிற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கவனமாக கேட்கணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். வேதத்தை வாசிக்கும்போது ரொம்ப கருத்தாக வாசிக்கணும். நிரப்புங்கள்னு அவர் சொன்னார். அவங்க எப்படி நிரப்புனாங்க? நிறைய நிரப்புனாங்க. அப்புறம் சொன்னார், அவர்களை நோக்கி, இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள். இப்போ நீங்கள் இதை கோரி என்ன செய்யுங்க? பந்தி விசாரிப்புக்கு ஒரு ஆள் இருப்பார்ல, முக்கியமான ஆள், அவர்கிட்ட கொண்டு போங்க. அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த ரசம் எங்கேருந்து வந்ததுன்னு வேலைக்காரங்களுக்கும் இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. அவன் அதை குடித்து பார்த்தான். அவன் திராட்சையாக ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து என்ன செய்வாங்க? மோசமானதை கொடுப்பாங்க. ஆனால் நல்ல ரசத்தை இவ்வளோ வச்சிருந்தீரே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை அந்த கல்யாண வீட்டில் செஞ்சார். எப்படி இந்த அற்புதம் அங்கே நடந்தது அப்படின்னு சொன்னால், இதுக்கு முந்தின அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். முதல்ல நம்ம வீடுகளில் கல்யாணம் வரும்போது முதல் கார்டை எங்கே வைக்கணும்? ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம். நீர் தான் வந்து என்ன செய்யணும்? பிரதானமான எங்களுடைய முக்கியமான விருந்தினராக நீங்கள் வரணும். நீங்கள் தான் எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். எங்களுக்கு மகளுடைய திருமணம் வந்தபோது சமையல்காரர்னு சொல்லுவோம், இப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவர்கிட்ட என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு 1200 பேர் வரலாம், அதனால் நீங்கள் 1000 பேருக்கு தயார் பண்ணுங்கள், 200 பேர் வந்தாலும் என்ன செய்யணும்? சமாளிக்கணும்னு சொல்லி. அது எவ்வளோ பேர் வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கணக்கு? எவ்வளோ பேருக்கு நம்ம பணம் கொடுக்கணும்? 1200 பேர் கொடுக்கணும். 1200 பேர் வருவாங்க, 1000 பேருக்கு குக் பண்ணுங்கள், ஒருவேளை வேஸ்ட் ஆகிடக்கூடாது. வந்தது 1500 பேர். எப்படி இதை கணக்கு பார்ப்பாங்க? இலையை 50-50 கட்டி வச்சுருப்பாங்க. சாப்பாட்டு இலையை 50-50 கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு 500, இன்னொரு 500, 200, 1200 நம்ம சொன்னது. அது போக கொஞ்சம் வெட்டாமல் இலை இருந்து ஆட்கள் வர வர அதையும் நினைஞ்சிருக்காங்க, வெட்டி வச்சுருந்துருக்காங்க. சொன்னோம் 1200 நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். சாப்பிட்டது எத்தனை பேர்? 300 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் அந்த சமையல்காரர் நம்மகிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, சார் ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. வீடியோக்காரங்க நீங்கள் நினைக்க மாதிரியில் ஒரு 10-15 பேர் வருவாங்க. இப்படி டெக்கரேஷன்காரங்க, பரிமாறுதவங்க அப்படின்னு சொல்லி அவங்களே எப்படி எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 100 பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்படி ஒரு சமையல்காரர் சொன்னாலும் ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா இது நடக்குமா? நடக்காதா? நடக்கவே செய்யாது. முழுவதும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கரங்களில் ஒப்படைத்து நம்ம என்ன செய்யணும்னா அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அதுதான் இந்த கல்யாண வீட்டுக்காரங்க செஞ்சாங்க. கானா ஊரில் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ அந்த காரியங்கள் நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலும் சரி, எது நடந்தாலும் சரி, முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து சரண்டர் ஆயிடணும், தெரிவிச்சிடணும். ஆண்டவரே,
இது எங்களால் என்ன செய்ய முடியாது, நிறை செலுத்த முடியாது. எங்கள் பயணங்கள் உம்முடைய கரங்களில் இருக்குது, எங்களுடைய காரியங்கள் உம்முடைய கரங்களில் இருக்குது, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்குது, எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ எங்களை கொண்டு அது வரைக்கும் என்ன செய்வீங்க, எங்களை நடத்துவீங்க. அற்புதமாக நடத்துங்க சுவாமின்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கரங்களில் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அப்போ குறைவுகள் என்ன செய்யும், நிறைவாகும். அப்போ ஒரு கல்யாண வீட்டில் குறைவு ஏற்பட்ட போது ஆண்டவர் அந்த குறைவுகளை நிறைவாக்கினார். சரிதானா? இப்போ 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியிருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னும் ஊருக்கு வந்தார். அவர் வந்த ஊர் பேர் என்ன பேர், சீகார். அந்த நாடு சமாரியா. சரிதானா? இந்த சமாரியா என்கிற நாட்டினுடைய பிரஜைகள், அந்த நாட்டில் உள்ள மக்கள் யூதர்களுக்கு அருவருப்பானவர்கள், எகிப்தியர்களுக்கு யூதர்கள் அருவருப்பானவர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, அவங்க வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டாங்க, அப்படி கொஞ்சம் ஒரு வித்தியாசத்தை காட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் அந்த சீகார். அந்த அடுத்த வசனம் பாருங்கள், 8ஆம் வசனம். அந்த இடத்துல ஆண்டவர் வந்து உட்கார்ந்துருந்தார், இந்த கிணத்து பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகி ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். ஒரு குடம் கொண்டுட்டு தண்ணீர் கொண்டு வந்தாள். அவங்க வீட்டில் என்ன இல்லை, தண்ணி இல்லை. தண்ணிக்கு வருவதற்கு என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா மொண்டு கொள்ள வந்தாள். இயேசுவை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். ஒரு ஷார்ட்டை தான் பேசுகிறார் ஆண்டவர். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். எங்களுக்கு உங்களுக்கு தான் கொள்வினை கொடுப்பினை கிடையாது. நாங்கள் அங்கே பொண்ணு எடுக்க மாட்டோம், சம்பந்தம் கலக்க மாட்டோம். ஏன்ட்ட வந்து நீங்கள் எப்படி தண்ணி கேட்கலாம்? ஆண்டவர் அடுத்த 14ஆம் வசனம் பாருங்கள். நீ யார்கிட்ட பேசுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, 19ஆம் வசனத்தில் பாருங்கள், கொஞ்சம் சம்பாஷணை நடக்கு. நீ அவன் புருஷனை அழைத்து வான்னு சொல்லும்போது, எனக்கு புருஷன் இல்லை. நான் ராமாமா உள்ளபடி இவன் உன் புருஷன் இல்லை, உனக்கு ஏற்கனவே 4 புருஷர் இருந்தாங்க, இவன் 5ஆவது அப்படின்னு சொல்லி அவன் காரியங்களெல்லாம், அவளுடைய காரியங்களை ஆண்டவர் சொல்லும் போது அவளுக்கு ரொம்ப பிரமிப்பாயிட்டு. அப்போ 19ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, என்ன சொல்லுது, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செஞ்சது, ஊருக்குள்ளே போய் இப்படி ஒரு மனுஷனை கிணத்து பக்கத்தில் பார்த்தேன், என் காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டார், அவர் ஒரு தீர்க்கதரிசி, மேசியா, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்களை அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. என்ன குறைபட்டது அங்கே? அந்த அம்மாவுக்கு வீட்டில் தண்ணி இல்லை, தண்ணி எடுக்க வந்தாங்க. ஆண்டவர் இடம் செஞ்சார், அவங்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாதபடி ஜீவ தண்ணீரை கொடுத்து அந்த அம்மாவை ஒரு ஊழியக்காரியாக அந்த இடத்துல மாற்றிட்டார். ஒரு ஊர் முழுசும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அம்மா இயேசு இடத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஊர் முழுசும் அப்படி மாறுமா மாறாதா? ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமம்னு வச்சுக்கிடுங்க, ஒரு ஆள் ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாரு, ரொம்ப சேட்டை, நல்லா சம்பாதிப்பார், சாயந்தரம் ஆனால் குடிச்சிட்டு ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட்டு கிடப்பாருன்னா, அந்த மனுஷன் இயேசுவால் தொடப்பட்டால் அதை பார்க்குறவங்க, அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு என்ன செய்யும், இவன் எப்படியா இப்படி மாறினான் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருமா வராதா? வரும். அப்படி அப்போ அந்த ஊர்க்காரங்களில் சில பேருக்கு என்ன செய்யும், பிரமிப்பு உண்டாகும். இது எப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அது நம்மளும் அப்படி அது என்னன்னு பார்க்கணுன்னு நினைக்கலாம். ஆண்டவர் இடத்துல வருவதற்கு என்ன செய்யும், ஒரு வாய்ப்பு உண்டாகும்.
அப்போ அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோம்னா அந்த ஜனங்களுக்காக, அந்த மாதிரி மனிதர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அந்த ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். சரிதானா? இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி கிடையாது. வீட்டில் ஏற்பட்ட ஒரு சாதாரண குறைவு அன்றைக்கு அந்த வீட்டில் ஒரு நிறைவு உண்டாக்கியது. இயேசு கிறிஸ்து அந்த இல்லத்தில் ஒரு காலம் தாகமடையாதபடி அவளுக்கு இணைஞ்சார், ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அன்றைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். சரிதானா? இப்போ 21ஆம் வசனத்துக்கு வாங்க. மூன்றாவதாக 21ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தம்முடைய சீஷர்களுக்கு 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தரிசனமானார். தோமா அவிசுவாசமாக இருந்தான். என்ன சொன்னார்? அவர் மட்டும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் பூட்டி வீட்டுக்குள்ளே அவர் உங்களுக்கு சமாதானம்னு சொல்லும்போது தோமா இல்லை. வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, நாங்கள் அவரை கண்டோம் பார்த்தோன்னு சொன்ன உடனே, நான் பார்த்து அவருடைய காயங்களில் என்னுடைய விரலை போட்டு பார்த்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் சொன்னார். சரிதானா? அப்படியெல்லாம் நடந்தது. இதெல்லாம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 21ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோன்னா அதில் சீசர்கள் ரொம்ப கலக்கம் அடைஞ்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருவார், நாம் எல்லாரும் அவருடைய ராஜ சபையில் பிரதானிகளாக இருப்போம், மந்திரிகளாக இருப்போம், பெரிய பெரிய அதிகாரம் படைத்தவர்களாக இருப்போம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சிலுவை மரணம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதனால் எல்லோரும் பயந்து போயிருந்தாங்க. அதனால தான் ரூமெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரிதானா? பூட்டி வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த நேரமும் ரோம அதிகாரிகள் தங்களையும் கைது செய்யலாம், தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பயந்து போயிருந்தாங்க. அந்த சமயத்தில் 21ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், சீமோன் பேதுரு என்ன செஞ்சான்? மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். மற்றவர்கள் நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். உடனே எல்லாரும் புறப்பட்டு போய் படவேறினார்கள். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டாங்க. என்ன போட்டிருக்கு? அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. எல்லாருக்கும் அவங்களுடைய தொழில் என்னது? மீன் பிடிக்கிறது தான் அவங்க தொழில். எப்போ மீன் பிடிக்க போனோம், எந்த வலையை பயன்படுத்தணும், காற்று எப்படி இருக்கணும், தண்ணீர் எப்படி இருக்கணும் எல்லாம் பார்க்காங்க. நீரோட்டம் எப்படி இருக்கணும். ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் எனக்கு ஜெப குறிப்புக்காக பேசுவார். அவர் சொல்லுவார், இன்றைக்கி போனோம் ஒரே அழுக்கு, அதனால் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்யலை, மீன் பிடிக்க போகல, திரும்பி வந்துட்டோம் அப்படின்னா. கடலில் என்ன அழுக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக. என்னது அழுக்குன்னா என்னன்னு கேட்டால் பாசியாக இருக்குமா, அது பூரா வலைகளில் என்ன செய்யும், சிக்கிக்கிடும், ஒரு மீன் ஆகப்படாது அப்படின்னு சொல்லி. இந்த பேதுருவின் கூட்டாளிகள் எல்லாருமே தொழிலே அவங்களுக்கு என்ன தான், மீன் பிடிக்கிறது தான் தொழில். அதில் போட்டிருக்கு, உடனே படவேறினார்கள், ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, விடியற்காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவர் இயேசு சீசர் என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அவருக்கு அடையாளம் தெரியல, இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல. அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அவங்க ஒன்றும் பிடிக்கலன்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுக்கு தான் கேட்காரு, சாப்பிட்றதுக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்காரு. ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலைகளை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள்.
கரையில் வந்து இறங்கிட்டாங்க. வந்து பார்த்தா அங்கே கறி நெருப்பு போடப்பட்டிருக்கு, அது மேலே மீன் வச்சுருக்காங்க, அப்பமும் இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார்கள். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்திருந்த வலையை கரையில் இழுத்தான். ஃபுல்லாக மீன் இருந்துச்சு, ஆனால் வலை கிளியலையாம். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள்னு சொல்லி இயேசு அவங்கள கூப்பிட்டார். சாப்பிட வாங்கன்னு சொன்னார். அவர்கள் கர்த்தர் என்று அறிந்தபடியால் ஒருவனும் என்ன செய்யலை, நீர் யார் அப்படின்னு கேட்க துணியலையாம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தை மீனை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இது 2 தடவை ரூமுக்குள்ளே வந்தாரா, இது 3வது தரிசனம். ஒன்றுமே இல்லாமல் இருந்த அவர்களுக்கு ஆண்டவர் வலை கிழியத்தக்கதாக மீன்களால் நிரம்பிய வலையை கொடுத்தார். சரிதானா? எத்தனை பெரிய மீன் இருந்துச்சு? 153. இந்த 153 என்பது ஒரு முக்கியமான எண். அப்படி எப்படி 666 ஒரு முக்கியமான எண்ணோ, அதே மாதிரி இதுக்கும் ஒரு விளக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன புரியணும்? ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க, வலை நிறைஞ்சிட்டு. சரிதானா? என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ஆண்டவர் நிரம்பி வழியத்தக்கதான ஆத்மாக்களை தருவார். ஆத்மாக்களை இல்லைன்னு சொல்லி சபைகளை நினைக்கும் போது அங்கே ஆத்மாக்களை தருவார். பணமே இல்லைன்னு நினச்சா என்ன செய்வார்? போதுங்க அளவுக்கு பணத்தை கொடுப்பார், செழிப்பை கொடுப்பார், குழந்தைகளை கொடுப்பார். எங்களுக்கு பிள்ளைகளே இல்லாமல் இருக்கும்போது ஒரு நாள் தரிசனத்தில் நிறைய கியாமியான சத்தம், ஒரு 50 பிள்ளைகள் இருக்க மாதிரி, ஒரே சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், என்ன செய்வார்? உனக்கு நிறைய பிள்ளைகளை கொடுப்பேன்னு சொன்னார். அதனுடைய அர்த்தம் முதல்ல விளங்கலை. அதுக்கப்புறம் பார்த்தா ஆவிக்குரிய பிள்ளைகள், நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பிள்ளைகளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சரிதானா? எல்லோரும் ஒரு டூர் போவோம் வாங்கன்னு சொன்னால் இப்போ நமக்கு எத்தனை பஸ் பிடிக்க வேண்டியிருக்கும்? அல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கர்த்தர், சகல குறைவுகளையும் நிறைவாக்குற தேவன், அவர் சர்வ வலிமையுள்ள தேவன். நாங்கள் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ண போகும்போது போன தேவ மனிதர்கள் எல்லாரும், தேவனுடைய தாசர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது ஆண்டவருக்கு லேசான காரியம். எப்படி சொன்னாங்க? இது ஆண்டவருக்கு லேசான, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, இதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா நீங்கள் அவருக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுக்கணும்? உங்களையே கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஆண்டவரே, நீங்கள் ஒரு குழந்தை எங்களுக்கு தந்தால் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சேர்ந்து என்ன செய்வோம்? உங்களுக்கு என்று நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வோம். உடனே ஆண்டவர் எங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஊழியத்தை கொடுத்துருக்காரு. சொல்லுதவங்களெல்லாம் இப்படி சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஊழியத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி. அப்புறம் நிறைய ஊழியங்களோடு இணைந்து ஊழியம் செய்யும்படியான அனுபவங்களை கொடுத்தார், ஊழிய அனுபவங்களை கொடுத்தார். நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அப்பா, இவங்க கூடலாம் போனோமா, அங்கெல்லாம் போனோமான்ட்டு கடைசியில் ஸ்தாபிக்கும்படியாக சொன்னார். இன்றைக்கு அவருடைய வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொன்னால் என்ன செய்வார்? சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுது. அவர் சொன்னால் என்ன செய்வார்? சொன்னபடி செய்வார். நம்ம எவ்வளவும் சந்தேகம் இல்லாமல் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எல்லாத்தையும் அவர் மேலே என்ன செய்யணும்? முழுவதுமாக வைக்கணும். அப்போ அவர் அதை என்ன செய்வார்னா எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். அதனால் எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? அழுது புலம்பக்கூடாது. அதான் நீங்கள் அழுது புலம்புகள் உலகமாக என்ன செய்யும்? சந்தோஷப்படும். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். எதுவானாலும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3ஆம் வசனத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது. ஒரே வார்த்தை தான். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது,
ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டுதான். முதல் வசனத்தில் போட்டிருக்கு, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிக்கும் போது எல்லாம் ஒழுங்காக இருந்துச்சு. அப்புறம் ஒரு இருள் வந்துட்டு, அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். உடனே என்ன ஆகிட்டு? வெளிச்சம் உண்டாயிட்டு. சரிதானா? ஆண்டவர் முதல்ல படைத்தது என்னது? வெளிச்சம். நம்ம எல்லாம் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லும்போது என்ன பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதனால் எதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம். 33ஆம் அதிகாரம் சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வசனங்களை படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான வசனங்களெல்லாம் என்ன செய்யணும்? படித்து மறந்துடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களே எவ்வளோ விஷயங்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சிறு பையனாக இருந்தபோது ஒரு முறை எங்கள் வீட்டில் ஒரு பையில் சீனி இருந்தது. வாய் நிறைய எடுத்து சாப்பிட்டேன். அது சீனி இல்லை, அது எறும்பு பொடி, கமாக்ஷன். உடனடியாக என்னை தூக்கிட்டு போய் என்ன செஞ்சாங்க? ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வயிறெல்லாம் கழுவி நான் பிழைச்சது ஒரு பெரிய ஆச்சரியம். எனக்கு எங்கள் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அப்போ எனக்கு 4 வயசு 5 வயசு இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் அப்போ படித்த வசனம் ஞாபகம் இல்லை அப்படின்னு நினச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு அதிகாரம் சொன்னால் தான், ஒரு சங்கீதம் சொன்னால் தான் சாப்பாடுனா உடனே அதிகமாக நாங்கள் என்ன செய்வோம்? 1ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 117ஆம் சங்கீதம் அப்படி என்ன செய்வோம்னா வச்சுருப்போம். 121, 128, 126, 127ன்ட்டு சின்ன சின்ன சங்கீதங்களை படித்து வச்சுருப்போம். அதெல்லாம் என்ன செய்வோம்? உடனே 1ஆம் சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கும்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்தில் உட்காராமலும், தேவனுடைய கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் என்ன செய்யணும்? தியானமாக இருந்து நல்ல கவனமாக படிக்கணும். சங்கீதம் 33:9 என்ன செய்யணும்? உடனே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். தேவன் என்ன சொன்னாலும் அது என்ன செய்யும்? நடக்கும். அவர் வேண்டாம், இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? சீறி எழக்கூடிய அந்த புயல் காற்று, அதனுடைய சீற்றம் எல்லாம் என்ன செய்யும்? அடங்கும். சரிதானா? தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். சும்மா அது சொல்லக்கூடாது, அது முழுமையாக என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். அவர் எல்லா குறைகளையும் நிறைவாக்குற தேவன். முதல்ல என்ன சொன்னோம்? கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. 2வது, அந்த அம்மா வீட்டில் தண்ணி இல்லை, ஆனால் ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்லி அன்றைக்கு ரட்சிப்பை கொடுத்தார். 3வது, பேதுரு எல்லாம் ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டாங்க. ஆண்டவர் சொன்ன அழைப்பெல்லாம் மறந்து போனாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன சொன்னோம்? நான் கெட்டது போதாதுன்னு சொல்லி என்ன செஞ்சேன்? எல்லாத்தையும் நான் மீனுக்கு பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். நாங்களும் வருகிறோம்னு சொல்லி அவங்களும் எல்லாரும் போனாங்க. ஆனால் அன்றைக்கு ஒன்றும் கிடைக்கல. மீண்டும் ஆண்டவர் நினைஞ்சார், ஏய் உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவாக்குவேன்னு சொல்லி சொன்னேன், மறந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி மீண்டும் நினைஞ்சார். தன்னுடைய வல்லமை விளங்கி செய்தார். 3வது தரிசனத்தை கொடுத்தார். சகல குறைவுகளை நிறைவாக்க வல்லமையுடையவர் இந்த இடத்திலே பிரசனமாயிருக்கார். அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எதுவானாலும் அவரால் தீர்க்க முடியாதது என்று ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று எல்லாரும் வாய் திறந்து அறிக்கையிடும். எல்லாம்மால் கூடும் ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை உண்மையானது என்று நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. சீசர்களுக்கு நீ சொன்னீரப்பா, வலது பக்கமாக வலைகளை போடுங்கள் சொல்லி திரளான மீன்களை பிடித்தார்கள். அந்த அம்மா ஆர்கியூ பண்ணிச்சப்பா, அது எப்படி, நீங்க யாரு, எங்களுக்கு உங்களுக்கு தான் சம்பந்தம் இல்லையேன்னு சொல்லி அவளுக்கு இறங்கி ஆண்டவர் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்தார். ஸ்திரியே உனக்கும் எனக்கு என்ன என்று சொல்லி தாயிடம் பேசியவர் வேலைக்காரரை பார்த்து, இந்த
ஜாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள்னு சொல்லி ருசியுள்ள ரசமாய் மாற்றினார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எரேமியா 32:27 சொல்லப்பட்டபடி என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதப்பட்டது. யோபு எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எல்லா குறைகளையும் நிறைவாக்க வல்லமையுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட். உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம், உண்மை விசுவாசிக்கிறோம். சகல குறைகளை நிறைவாக்கும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் சுவாமி. வருகிற நாட்களில் இதே இடத்திலே மக்கள் வந்து சாட்சியை நிற்க நீர் உதவி செய்யும். இவர்கள் மாத்திரமல்ல, இதை தொலைக்காட்சியிலே காண்கிறவர்களும் தேவரீர் எங்க பார்த்தாலும் இந்த சத்தத்தை கேட்டாலும் சரி, ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய வல்லமை விளங்க செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய கரம் கூட இருக்கட்டும், உடைய தழும்புகள் எங்களை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். சகல குறைவுகளை நிறைவாக்கும். நிறைவான நீர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும் அநேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். சகல துதி கனம் மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம்ம இவருடைய போதைக்கு இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல போரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை